இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி 2ஆம் வசனம். நேற்றைய தினத்தில் பார்த்த செய்தியினுடைய தொடக்கத்தையே நாம் திரும்பவும் பார்க்க போகிறோம். கடைசி நாட்களிலே, உலகத்தின் கடைசி மணி வேளையிலே, ஆண்டவருடைய வருகைக்கு மிகவும் நெருங்கின நாட்களிலே, உலகத்தின் முடிவான காரியங்கள் நடக்கப் போகிற நாட்களிலே நாம் வாழுகிறபடியினாலே இந்த சத்தியங்களை நாம் எல்லாரும் அறிந்திருப்பது நல்லது என்கிற காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு தெளிவாக உணர்த்துவிப்பாராக. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று சொல்லிவிட்டு விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். 2 காரியங்களை சொல்லுகிறான். பிறந்த நாளை கொண்டாடுகிறதும் அல்லது பிறந்த நாளில் நாம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளுகிறதை பார்க்கிலும் ஒரு மரண வீட்டிற்கு செல்லுவது நல்லது. உயிரோடு இருக்கிறவன் அந்த மரித்து போன சடலத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது இதை தன்னுடைய மனதிலே சிந்திப்பான் என்று சொல்லி சாலமோன் குறிப்பிட்டிருக்கிறாரே. இந்த காரியத்திலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தெளிவான சத்தியங்களை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் தெளிவாக அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு மரண வீட்டிற்கு சென்றிருக்கிற ஒரு மனிதன், மரித்து கிடக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் விசுவாசியாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கிற காரியத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் அவன் விசுவாசியாக வாழாதபடி ஆண்டவரோடு கூடிய ஐக்கியமில்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளில் அவன் வாழ்ந்திருக்க கூடுமானால் அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறவனாக, பாதாளத்திற்கு கடந்து செல்லுகிறவனாக அவன் காணப்படுகிறான் என்கிற ஒரு சிந்தனையோடு கூட இதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக பவுல் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று நமக்கு அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஒரு மரண வீட்டிற்கு செல்லும் பொழுது, இந்த வீட்டில் எனக்கு இந்த கூடாரத்தை விட்டு போனாலும் நான் எங்கே போகணும்னு தெரியாமல் நான் அலைந்து திரிந்து விடுவனோ என்கிற ஒரு பயமின்றி, ஒரு நடுக்கமின்றி, எனக்கு நித்தியமாக காலமாக வாழக்கூடிய ஒரு பரலோக குடியிருப்பு, ஒரு வீடு எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு மிகுந்த நம்பிக்கை இந்த மரண வீடுகளுக்கு செல்லும் பொழுது நமக்கு உண்டாகிறதாக சொல்லுகிறார். மரித்தவர் ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஐக்கியமுடையவராக, ஆண்டவருக்கு பிரியமானவராக மரித்திருப்பார் என்று சொன்னால் அவர் அந்த கைவேலை இல்லாத அந்த நித்திய வீட்டிற்கு, பரலோகத்திற்கு அவர் செல்லக்கூடும் என்கிற ஒரு காரியத்தை, நம்பிக்கையை அவர் போதிக்கிறார். 2வது சொல்லுகிறார், நம்ம இந்த கூடாரத்தில் ரொம்ப தவித்து, அதாவது கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டம், பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நோவு உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நம்ம அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்கிறதற்கு நம்ம மிகுந்த வாஞ்சியாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு துக்க வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ முடிவு வரப்போகிறதோ அல்லது ஆண்டவருடைய வருகை முந்திவிட்டால் என்ன நடக்குமோ என்கிற காரியங்களை உணர்ந்தவர்களாக, அவருடைய வருகை முந்துமோ அல்லது நான் மரித்தாலும் அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள அதிலே குடியிருக்கிற எனக்கு மிகுந்த வாஞ்சை உண்டு என்கிற ஒரு காரியத்தை அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகள் மரிப்பதற்கு பயப்படுகிறது போல பயந்து பவுல் பேசவில்லை. ஒரு மிகுந்த நம்பிக்கையை போதிக்கிறார், மிகுந்த வாஞ்சையை போதிக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக இந்த போர்வையை, அதாவது இந்த உலக குடியிருப்பை களைந்து போட்டு விட வேண்டும் என்று விரும்பாமல் அவர் சொல்லுகிறார், பரலோக குடியிருப்பை அதை நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கேருந்து போயிடணும், நானே அழிச்சிக்கிடணும், என்ன அழிச்சிட்டு அங்கே போயிடணும்னு நான் விரும்பலை.
ஆனால் என்னுடைய வாஞ்சை என்னென்னா, சீக்கிரத்தில் ஆண்டவராகிய இயேசு எக்காலம் தொனிக்க மத்திய ஆகாயத்தில் தோன்றணும், நான் மறுரூபமாக்கப்படணும், இல்லைன்னா என்னுடைய மரணம் நிகழுமானால் நான் அங்கே போய்விட முடியும், பரலோக குடியிருப்புக்கு, ஹெவன்லி டுவெல்லிங் என்று சொல்லுகிறார்களே அந்த இடத்திற்கு நான் சென்று விட முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை அவர் விளக்குவிக்கும் வண்ணமாக 1 கொரிந்தியர் 15:53-54 சொல்லுகிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும். நம்முடைய சரீரம் மரித்து கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவர் இந்த கற்பனை வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அழிவுள்ளதாகிய இது அவருடைய சரீரத்தையும் நம்முடைய சரீரத்தையும் பார்த்து இது அழியாமையும் சாவிக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியவில்லாமையும் சாவாக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லிட்டு 52 முன்பாக சொன்னதை படித்தா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் சொல்கிறார். மரித்து போனவங்க எல்லாரும் அவர்கள் எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஒரு நொடி பொழுதில் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இந்த அழிவுக்கேதுவான இந்த சரீரமானது அழியாமைய அது தரித்து கொள்ளப் போகிறது. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ளப் போகிறதே. அப்போ ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறுது. அதாவது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற ஒரு வாக்கு தத்துவம். நாமே மரணத்தை விரும்பி நாமே நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறது இல்லை. இது ஆண்டவரால் நடக்கக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்று சொல்லி பவுல் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாட்கள் நிறைவேறுகிற வரையிலும் நம்முடைய காலத்துக்கு முந்தி நாம் ஏன் சாக வேண்டும் என்று வேதம் கேட்கிறதே. ஆகவே வாஞ்சை பெருகும் பொழுது நம்மை அழித்து கொள்ளாதபடி ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்கிறதையும் கீழே அவர் போதிக்கிறார். அவர் 5வது சொல்லுகிறார். 4வது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். இந்த வாழ்க்கைக்கென்று இந்த பூமியில் நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர் நம்மை இதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியனும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும் அவரே. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை உள்ள வச்சு நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே நம்ம தரிசித்து நடவாமல் இவைகளையெல்லாம் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரகாரம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம், 3 காரியங்கள் இருந்தது. பிரகாரத்தில் அங்கே பலிபீடம், தண்ணீர் தொட்டி, அங்கே ஆராதனை ஸ்தலங்கள் இவைகளெல்லாம் இருந்தது. இங்கே சூரிய வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கு ஏற்றப்பட்டதாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் தான் அங்கே பிரகாசிக்கணும். காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவனை தரிசிப்பதற்கு மகா பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே போய் தனக்காகவும் வெளியே நிற்கிற ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அவன் தரிசித்து அங்கே நடக்க முடியாது, விசுவாசித்து தான் நடக்கணும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஆவியானவர் என் சரீரத்தில் இந்த மண்ணான பாண்டத்தில் அவர் தங்கி இருக்கிறார். விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகி ஆவியானவரை என் சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு கூட நடக்கும்படியாக வேதம் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு கீழாக சொல்லுகிறார், இந்த தேகத்தில் குடியிருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் குடியிருக்கவில்லை என்று நம்ம அறிந்திருந்தோம். ஆண்டவர் கூட தான் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத, அந்த ஒரு குடியிருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தும் கூட நம்ம தைரியமாக இருக்கிறோம். ஏன்னா வாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்னவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்கள் வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தங்கள் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம தைரியமாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்தாலும் சொல்ல, நம்ம தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார். திரும்பவும் சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு போயிடணும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே.
ஆகவே இந்த சரீரத்தில் நான் இருக்கும் பொழுது சரீரத்தின் மூலமாக நன்மை செய்ய அறிந்திருந்தேன்னு சொன்னால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவமாயிருமே. அதனால் நான் நன்மை செய்கிறதற்குள்ள பலனை தானே அவர் கொண்டு வர போகிறார். என் சரீரத்தில் பிழைத்திருப்பதனால என் கிரியைகளுக்கு பலன் உண்ட, அதனால் நான் கிரியை செய்ய வேண்டும். அவர் அழைக்கும் பொழுது, என் நாட்கள் முடிவடையும் பொழுது, அல்லது அவருடைய வருகை முந்துமானால் நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இவைகளெல்லாம் மரண வீட்டுக்கு நம்ம போனோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைண்டில் ஓட வேண்டிய காரியமாக இவைகள் இருக்க வேண்டும். அங்கே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஆண்டவரே உமக்கு எனக்கு நடுவாக எந்த ஒரு பிளவும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு பிரிவினையும் வந்துவிடக்கூடாது. என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் உம்முடைய முகத்தை மறைச்சிடக்கூடாது. இன்றைக்கு உம்முடைய வருகை இருக்கும் என்று சொன்னாலும், இல்லை என்றால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உம்மோடு கூட இருக்கிற உறவில் நான் உறுதியாக இருந்தேன்னு சொன்னால் அந்த நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்படும் பொழுது இந்த சரீரத்தில் நான் செய்த நன்மைக்கான பலனை நான் அடைய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ முடியும். பிலிப்பியர் 1:21 24 வரையிலும் பவுல் அதை தான் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், லாபம். ஆகிலும் நான் சரீரத்தில் பிழைத்து இருப்பதனால என் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் நான் சரீரத்தில் பிழைச்சிருக்கிறனால 2 காரியத்தில் நெருக்கப்படுகிறேன். என்ன காரியம்னு சொல்கிறாரு? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் தவிக்கிறேனே, இந்த உலகத்தில் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கும்போது ஏக பிரச்சனையாய் வருகிறத, கண்ணீர் இருக்குத, பாடுகள் இருக்குத, உபத்திரவம் இருக்குத, வேதனை இருக்குத. இதிலிருந்து நான் போயிட்டேன்னு சொன்னால் அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு காரியமாக அவரை நெருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்து இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் உயிரோடு நான் இங்கே இருந்தேன்னு சொன்னால் நான் எப்பவும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அறிந்த வகைகளை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களை அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட காரியங்களை நான் இங்கே செஞ்சிட்டே இருப்பேன். என் சரீரத்தினுடைய பிழைத்திருக்கிறதுனால நான் செய்கிற கிரியைகளுக்கு இன்னும் அதிகமாக எனக்கு பலன் கிடைக்கும். இந்த 2 ஆசைகள் என்னை நெருக்குது. நான் இங்கே பிழைச்சிருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் அங்கே போனால் எனக்கு அதிக நன்மை என்கிற காரியத்தையே அதிகமாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், கடைசி நாட்களில் கடைசி மணி வேளையில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழ்கிறதற்கு நம்ம பிரயாசப்படுகிறது போல பிரயாசப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடினால, அல்லது நம்முடைய காரியங்கள் அநேக கொள்ளை நோய்கள், அநேக பஞ்சங்கள், அநேக காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறத, அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறத, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறத, இதில் எந்த ஒரு காரியமும் என்னை பாதிப்பதற்கு முன்பாக நான் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளணும். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. உம்முடைய பாதையில், உம்முடைய வழிகளில் நான் வந்து உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே. எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் நன்மை செய்ததற்கு ஏற்ற பலனை அடைந்து அந்த பரலோக குடியிருப்பில் நான் வாழ்கிறதற்கான தகுதியை பெறணுமே, அதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ? மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதும் ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ?